அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ் பார்க்க தான் வந்திருக்கோம். அதுவும் அஜித்குமார் கலந்துக்கிற அந்த கார் ரேஸ் பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த பாஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. எனக்கு ஒருத்தவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கொடுத்தாங்க. அதை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது. நான் அப்படியே தேடிட்டே போயிட்டு இருக்கேன், எங்கே இருக்காப்புல அப்படின்னா அந்த அஜித் அவங்களோடது. திடீர்னு நேரில் எப்படி பார்த்துட்டா தம்பி நகர்ப்பா அப்படின்னாருன்னா எப்படி இருக்கும் பாப்பா. இங்கே ஒவ்வொரு டீமாக இருக்குது. ஸ்கூஸா dove அஜித் குமார் ரேசிங்? நோலசம். அதை நோக்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க சொன்னது GT4 தான். GT4 தான் சொன்னாங்க. அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இதில் எங்கே இருக்காப்புலன்னு தெரில. பிடிப்போம் ரேசிங்கில். அஜித் குமார் ரேசிங். ஃபைனலி நம்ம அஜித்குமார் ரேசிங்க்கு வந்துட்டோம். இதை பற்றி கூட நான் நினச்சி பார்த்துருக்கேன். எப்படின்னா, துபாயில் லாஸ்ட் டைம் நடந்துச்சு. அப்போ கண்டிப்பாக யூரோப்பில் வந்து ரேஸ் நடக்கும், வருவாப்லன்னு தெரியும். இங்கே யூரோப்பில் எங்கே நடந்தாலும் போகலான்னு பார்த்தா ஏன்னா இட்டாலியிலே வந்துருச்சு. அது நான் ரோமில் இருக்கேன், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இருந்தாலும் வந்து பார்த்தாச்சு அஜித்குமார் ரேசிங். பா இதான் இப்போ அஜித் அவர் ஓட்ட போகிற காரு. செம்மையாக இருக்குல்ல. குமார் தோவே லூய் நோலசோ. வண்டி இங்கே இருக்க, ஆள் எங்கே போயிட்டாப்லன்னு தெரிலையே. இந்த வண்டியோட டூர் போவோமா இப்போ? கிராட்ஸ். அஜித் குமார் ரேசிங்கோட காரோட டூர் பார்க்க போகிறோம். ஓகே. இது ஒயர்லாம் பிடிங்கிறது. நம்பர் பார்த்தீங்கன்னா 28 ரேசிங். இப்போ வந்து வேலைக்கு தயாராகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போதைக்கு சிங்கிள் சீட்டு தான் இருக்குது. இந்த சீட்டில் தான் அஜித் அவர் உட்கார போகிறாரு. அஜித் ஆக்சுவலாக அவரோட ரேஸ் வந்து 11:45 நினைக்கிறேன். ஸோ 11 மணிக்கு இங்கே வருவேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா அப்போ வந்து செக் பண்ணுவோம். இல்லை வேறு எங்கே இருக்காப்லன்னு தெரியல. வெளில ஹோட்டலில் எதுவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்பா பிடிச்சிருவாங்கல்ல. கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பக்கத்தில் தான் இருந்திருக்காரு. நான் தான் கவனிக்கலை. ஹாய்ண்ணா, குட் மார்னிங். ரேஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. இது அவங்க டீம் கூட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்ன பேசுகிறாங்கலாம் தெரியல. இது மெக்கானிக் டீம். காரை வந்து செட் பண்ணுறது, ஏர் செக் பண்ணுறது, இது மாதிரியான வேலை போயிட்டு இருக்குது இவங்க கூட. ஃபைனலி அஜித் குமார் அவரோட என்ட்ரி. அவரும் ரெடி ஆகிட்டாப்புல. ஹெல்மெட்டு, க்ளவுஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் கார் ரேஸை வந்து நேரில் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, என்ன பணம் இருந்தால் போதும், பெருசாக ஒரு காரை வாங்கிட்டு அதுக்கான கிட்டு வந்து சேஃப்டி கிட்டு வாங்கி போட்டுட்டோம்னா நமக்கும் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பேன். ஒரு பயம் இல்லாமல் கார் ஓட்டலாம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. அதுவும் ஒரு வண்டி பக்கத்தில் இன்னொரு வண்டி, அதெல்லாம் பயங்கர இது இருக்குது. அதை தாண்டி ஒர்க்லாம் நிறையா இருக்குது. இவங்க வந்து வெறும் பணத்தை மட்டும் வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது, வரவும் முடியாது, வாய்ப்பே இல்லை. அதுக்கான திறமை இருக்குது. அந்த திறமையை வச்சு தான் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இது ஒரு பணக்கார ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக தான் வேணும், ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. அதே சேம் டைம் வந்து இதில் உங்களோட ஆர்வமோ இல்லை அதோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாமலோ வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சின்ன வயசில் அவங்க ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போதைக்கு அதுக்கான நேரம் அவங்களால முடியாதனால இந்த டயத்துலேயும் இப்போதைக்கு அதை செய்யலான்ற ஒரு எண்ணத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக அஜித்குமாருக்கு பயங்கரமாக ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அதை நம்பிக்கை வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அடைவீங்க. இப்போலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் நம்பிக்கையை மட்டும் வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நோக்கி முயற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கான இதை அடைய முடியும். கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. எது வேணுமோ கண்டிப்பாக அடையலாம் அந்த இடத்த. இப்போ இது வந்து இவன் பெரிய ஆள் போல். இந்த ஆள் பயங்கர க்ரௌடும் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் நம்ம
அஜித்குமார் இருக்காப்புல. இந்த ரேஸ் வந்து இப்போ முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இது சின்ன காரு, இதை விட கொஞ்சம் பெரிய காரு இப்போ அஜித்குமார் அவங்க ஓட்டுற ரேஸு. அதை விட பெரிய காரு அடுத்து வந்து ரோசி தலைவன் அவன் ஓட்டுற காரு இதை விட பெருசு. அந்த ரேஸ் அடுத்து இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்து கார் எல்லாமே வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியாக வந்து இந்த பக்கம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு அங்கே ட்ராக்கில் போய் நிற்கிறது அதுக்காக போயிட்டு இருக்காங்க. நம்ம கார் வந்து லாஸ்ட்டாக இருக்குது, அஜித்குமார் காரு. கார் கலர்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உள்ள எல்லா காருமே. எங்கேயா இருக்க? இந்த வந்து டாப்ல இப்போ அடுத்து உள்ளே வேற போகணும். இங்கேருந்து ஓட ஆரம்பிக்கணும் இப்போ. ஓகே, எங்கே எல்லா வண்டியும் இருக்குது, நம்மால் வண்டியை காணோம். ஐ திங்க் எங்கே 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 கேக்கே தலைவனை லாஸ்ட்டில் போட்டானுங்க போல. எஸ், தலைவன் இங்கே இருக்காப்புல. அம்மா மீயா லூத்திமோ அமிகோ தலைவன் தான் நம்மள்ட்ட சொன்னாப்புல. சாரி, அங்கங்கே சுற்றி இவ்வளவுக்கு உள்ளே வரதுக்கு காரணமே இந்த காடு தான். ட்ராக் வரையும் வந்துட்டான். தலைவனோட காருக்கு வந்து மாப்பிள்ளைங்க தான் செக்யூரிட்டி எல்லாம். மேட்ரு என்னன்னா லாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. இதான் லாஸ்ட் லைனு. அங்கேருந்து நம்ம வண்டி 3ஆவதாக நிற்கிது. Vacation, please. So it's finished. இந்த கார்டு இருக்கிறனால எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ். யாருமே இல்லை. வீடியோ வந்து மீன்ஸ் அந்த காரை ரிப்பேர் இது ரெடி பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இதே இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் என்னை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துரத்திடுவாங்க. ஓகே, தலைவனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஆல் கைஸ் ரெடி ரெடி. Attore dove le armi marziali, operatori, duelli all'altare, in auto la fanno da padrone. Aziz Semar al volante, மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. nella gara di Milano con la sua voce secondo dalle battaglie numero 18 l'esecutiva di Appalto tutto San attenzione episodio கேக்கே 28 Paolo e Davide Meloni, padre e figlio, pronti a dare
இப்போ இங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறேன். அங்கே போய் அந்த சைடில் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா, இதோட எண்டு இது. அங்கே போயிட்டு வந்து இங்கே தான் யூட்டர்ன் பண்ணி ரவுண்டு போகிறதுக்கான இடம். ஸோ இந்த இடத்துல பார்க்க சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் இங்கே வந்துருக்கேன். ஆக்சுவலாக அஜித் வந்து பெட்ரோல் போட போயிட்டார்னு நினைக்கிறேன். ஆளே காணும். பிரேக் டைம் நினைக்கிறேன், பெட்ரோல் போட லேட்டாக வரும். அப்போ எல்லா வண்டியும் வந்து நம்ம வண்டி. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தலைவனை காணும். அதான் இருந்தாலும் பெட்ரோல் டைம் இவ்வளோ எடுக்காது. பார்ப்போம். ஆக்சுவலாக தலைவன் ஏகே வந்து வண்டி எதுவும் ஆச்சா என்னன்னு தெரில, ரேஸ்லேருந்து விலகிட்டாப்பில் போல. ஆளே காணும், ட்ராக்கே எம்டி ஆயிடுச்சு. சரி, நான் வேறு ஸ்பாட்டுக்கு போகிறேன், என்னாச்சுன்னு விசாரிப்போம். இல்லை, நான் வண்டி ட்ராக்கில் காணும்னு பார்த்தா இங்கே அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. ஓ, தலைவன் ஸ்டண்டு விட்டாப்புல. And that can be checked on the grid if it's not right, the leader. Now, this is on board with Ajit Kumar. So the BMW spun on the exit too, you can see it, and he just hasn't seen it at all. All I can say is he's looking down. And it's Ajit Kumar by the look of it, and also 97 BMW. This is going to interrupt things. Paying the window there. Ajit Kumar out of the car, out of the race, and that, I'm afraid, is really the first significant bit of damage we've seen from him this year. And because he's a fine chap, he goes and helps the marshals clear up all the bodywork. Not many drivers will do that. அஜித் குமார் கலந்துக்கிட்ட ரேஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவரால் இப்போ வந்து ரேஸை கண்டினியூ பண்ண முடியலை அந்த ஆக்சிடென்ட். இதனால் அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வருத்தம் இருக்கும். என்னதான் வருத்தம் இருந்தாலும் தனக்காக தன் ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு கொஞ்சம் கூட அந்த வருத்தத்தை வெளிக்காட்டாமல் வந்து எல்லாரு கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னதான் ஒருத்தவங்க மேலே வருத்தமோ கோவமோ இருந்தாலும் அது சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்றது தெரியுது. இந்த நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோகிராஃப் வாங்கின அதே சேட்டில் வந்து என்னோட அஜித் ஃபேன்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேர் எழுதி அதில் வந்து அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு இருந்தேன். பட் அது இந்த டைம் முடியலை. கண்டிப்பாக யூரோப்பில் அடுத்த டைம் எங்கே நடந்தாலும் நான் போகிறேன், உங்களுக்காக அந்த ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே.